உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல ஸ்டாக்ஸ எப்படி அனலைஸ் பண்றதுன்னு ஐடியா இருக்கா? அப்படி இல்லைன்னா, இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. நான் ஒரு 5 சிம்பிள் வேஸ்ல எப்படி ஸ்டாக்க அனலைஸ் பண்றது, என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் நம்ம செக் பண்ணணுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் சரண். இதுவரைக்கும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் அப்படியே என்னோட வீடியோஸ லைக் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி அப்டேட்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் வீடியோஸ் நான் வந்து YouTubeல போடுவேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஒரு ஸ்டாக்க செலக்ட் பண்ணும்போது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, கம்பெனியோட பேக்ரவுண்ட் என்ன? அதோட ஸ்ட்ரென்த் என்ன? மேனேஜ்மென்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஹெல்த், அப்புறம் கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ் ஷேர் ஹோல்டிங் பொசிஷன் எப்படி இருக்குங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. எவ்ரி குவார்ட்டர் அண்ட் அப்புறம் இயர்லி பேசிஸ்ல. அத படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். வேல்யூவேஷன். ஸ்டாக்ஸுக்கு எல்லாமே வந்து பி/இ ரேஷியோ செக் பண்ணுவாங்க. பேங்கிங் செக்டாருக்கு பி/பி ரேஷியோ செக் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஸ்டாக் வந்து டிவிடெண்ட் குடுக்குறாங்களா இல்லையாங்கிறது செக் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த கம்பெனி வந்து எந்த செக்டார்ல வருது, இதோட குரோத் எப்படி இருக்கு ஃபியூச்சர்ல, இதோட எக்கனாமி எப்படி இருக்குங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறது நல்லது. ரிஸ்க் அண்ட் டைவர்சிஃபிகேஷன் எந்த மாரி ரிஸ்க் ஆப்டிட்யூட் இதுல இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். நான் முன்னாடி ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்ண 5 சிம்பிள் வேஸ நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நீ கம்பெனி ஸ்ட்ரென்த்ல நீங்க பிசினஸ் மாடல் என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு ஐடியா வச்சுக்கணும். எப்படி இன்வெஸ்ட் பண்றாங்க, எப்படி இவங்க மணி மேக் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். கம் காம்படிட் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னா, இவங்க மார்க்கெட் பொசிஷன்ல எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குங்க, இவங்களோட பிராண்ட் வேல்யூ என்ன, இவங்களுக்குன்னு ஏதாவது யூனிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு growth எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டோட கிரெடிபிலிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் ட்ராக் ரெக்கார்ட் எப்படி இருக்குங்கிற டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் ஹெல்த். ஃபினான்ஷியல் ஹெல்த்தில் ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் growth தெரிஞ்சு வச்சுக்கணும். பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு உண்டான ரெவென்யூ அண்ட் growth. அப்புறம் டெப்ட் லெவல் எந்த அளவுக்கு கம்பெனி வந்து டெப்ட்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக இருந்துச்சா ஆப்வியஸாக அதை சூஸ் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் ரேஷியோ கீ மெட்ரிக்ஸ் என்னென்ன நீங்கள் செக் பண்ணணும்னா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எவ்வளோ ப்ராஃபிட்டபிலிட்டி ஷேர் இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். அப்புறம் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் இன்கம் எவ்வளோ எஃபெக்டிவாக அவங்களோட கேபிட்டலை யூஸ் பண்ணுறாங்கிற டீட்டெயில்ஸையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வேல்யூவேஷன் ப்ரைஸ் டு earnings அதாவது பி/இ ரேஷியோ. இது வந்து எவ்வளோ இந்த ஸ்டாக்கோட ஏர்னிங்ஸ் கம்பேர் பண்ணி எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குங்கிறத காட்டுறது தான் இந்த பி/இ ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள் 20 டைம்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இதோட ஏர்னிங் கம்பேர் பண்ணும்போது பி/இ ரேஷியோனால 20 டைம்ஸ் இந்த ஸ்டாக் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குங்கிறது தான் அதோட அர்த்தம். பேங்கிங் செக்டாருக்கு ப்ரைஸ் டு புக் பி/பி ரேஷியோவை கால்குலேட் பண்ணி செக் பண்ணிப்பாங்க. அப்புறம் இந்த கம்பெனி டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குதா இல்லையா, அதோட டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ் என்ன, அந்த செக்டர்ல எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கிறத கம்பேர் பண்ணுறது பெட்டர். செக்டர் அண்ட் எக்கானமி செக்டர் பெர்ஃபார்மன்ஸுங்கிறது அந்த செக்டரில் எவ்வளோ growth இருக்குது, அந்த எவ்வளோ ரிஸ்க் இருக்குங்கிறத அந்த இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கணும். மைக்ரோ எக்கானமி ஃபேக்டர்ஸுங்கிறது வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதில் இருக்குது, இன்ஃப்ளேஷன் எப்படி, கவர்மெண்ட் பாலிசிஸ்னால இந்த கம்பெனி ஏதாவது இம்பேக்ட் இருக்கா, இது எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். மார்க்கெட் ட்ரெண்ட்ஸுங்கிறது இதோட growth வந்து டெக்னாலஜி ஒரு ரினியூவல் எனர்ஜி இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கா, இல்லை எப்படி இருக்குது, அதை பற்றியும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ரிஸ்க் அண்ட் டைவர்சிஃபிகேஷன் இதில் வந்து நம்ம செக் பண்ண போகிறதுனா வால்டிலிட்டி, அதாவது மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல இது வாலடைலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ரீகன்சிடர் பண்ணணும். ஏர்னிங்ஸ் கன்சிஸ்டன்சி இந்த கம்பெனியில் அன்பிரடிக்டபிள் ஒரு டிக்ளைன்ட் ஏர்னிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ரீசன், எதனால், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை அது வந்து நமக்கு நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா பெட்டர் அதை விட்டுறது நல்லது. கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அதாவது இந்த கம்பெனியை பற்றி ஏதாவது ஃப்ராடல் கேஸ் இல்லை ரெகுலேட்டரி இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டில் தென் அந்த கம்பெனியை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும்போது என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நான் என்னோட யூடியூப்பில் போடுவேன். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் அப்படியே என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.